தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமாய் இருக்கிற விஜய் அவர்கள் புதுமை தலைவர் அல்ல, மாறாக புதிய அணுகுமுறை கொண்ட புதிய தலைவர் போலதான் தோன்றுகிறது. மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தலைவராகிய விஜய் அவர்கள் மற்ற தலைவர்களைப் போலவே தெரிந்தெடுத்தது எதிர்ப்பு அரசியல். அதாவது மக்கள் மத்தியில் கட்சி பாகுபாட்டினை உண்டு பண்ணி மக்களை பிரித்து, அதாவது அறிவார்ந்த சமுதாயம் என்று சொல்லும் தமிழ் சமுதாயத்தை கட்சி பாகுபாட்டினால் பிரித்து மக்களுக்கு சேவை செய்ய நினைத்தது. மற்ற தலைவர்களும் இதைதான் செய்கின்றனர். விஜய் அவர்களும் புதிதாய் கட்சி தொடங்கி அதை தான் பின்பற்றுகிறார். புதுமை தலைவர் அப்படின்றவங்க அவர்கள் செய்ய நினைப்பது சிறந்த சேவை, சிறந்த அரசியல். சிறந்த அரசியல் அப்படின்றது மக்கள் சேவைக்கென்று மக்களை ஒன்றிணைத்து, மக்கள் சேவைக்கென்று தங்களை அர்ப்பணித்த அரசியல் தலைவர்களையும் ஒன்றிணைத்து மக்கள் சேவையை சிறப்பாய் செய்து முடிப்பது சிறந்த அரசியல். புதுமை தலைவர்கள் செய்வது சிறந்த அரசியல். புதிய தலைவராக இருக்கின்ற விஜயும் இதர தலைவர்களும் இதர அரசியல் கட்சி தலைவர்களும் செய்வது அரசியல் பாகுபாடு, அதாவது கட்சி பாகுபாட்டினை உண்டு பண்ணி செய்கின்ற பிரிவினை அரசியல். பிரிவினை அரசியலால் யார் பயன்பெறுவார்கள்? மக்களா அல்லது அரசியல் தலைவர்களா அப்படின்றது மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. சிந்தித்து செயல்படுவோம். சிந்திப்பதினால் நாம் மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிந்தியுங்கள், புதுமை தலைவர்கள் உண்டாக. மனிதர்களாகிய நாம், அதாவது தமிழக மக்களாகிய நாமே இந்த ஜனநாயகத்தில் புதுமை தலைவர்களாய் இருந்து மக்களுக்கு சேவை செய்வோம். புதுமை தலைவர்களை உண்டாக்கும் ஒரு ஜனநாயகனாய் நாம் அனைவரும் இருந்து செயலாற்ற வேண்டிய காலம் இது. நன்றி.